வணக்கம் தோழர்களே, குறிப்பாக QBC FM ஓட நேயர்களே. இன்னைக்கு உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். வாழ்க நலமுடன். வளம் இல்லைங்க, நலம். எஸ், ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய செல்வம். அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஒரு 16 வருஷம் கடந்த அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து அனுபவித்த விஷயங்களை தன்னோட மனைவியிட்ட பகிர்ற மாதிரியான ஒரு கடிதம், ஹஸ்பண்ட் எழுதுகிற மாதிரி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உன்மேல் உள்ள அளவு கடந்த அன்பினால் வரையும் மடல் இது. ஆமாங்க, கடிதம். என்னடா இந்த காலத்துலேயும் ஒரு லெட்டரா? எப்போவுமே சொந்த கையெழுத்தில் எழுதுகிற கடிதத்துக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்கள பற்றி நினைக்கிறோம், அவங்களோட இருந்த நேரங்களை நினைவுபடுத்துகிறதும் ரொம்ப அழகான விஷயம். ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கணவன் மனைவியாக 16 ஆண்டுகளும் கழித்த இனிமை ததும்பும் நம் வாழ்வின் சில கசப்பான மோதல்களும் சச்சரவுகளும் உள்ளதை நம்மால் மறுக்கவே முடியாது. கண்டிப்பாங்க, குடும்பம்னா இருக்க தானே செய்யும். அதான் சொல்லுவாங்க, என்னதான் ஸ்வீட்னாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் துவர்க்கும் கசக்கும் அப்படிம்பாங்களே, அது மாதிரி தான். ஒரே ஹாப்பி மூமெண்ட் மட்டும் இருக்கிறதுக்கு அது என்ன மூவியா? இல்லை, மூவியே நமக்கு சுவாரஸ்யப்படுத்துறதே அந்த மோதல்கள், சண்டைகள் தானே. இந்த முரண்பாடுகள் தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் இயக்கி வருகின்றன. சுகமும் துக்கமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆமாங்க, யதார்த்தமான உண்மை. இதுதான் விதி என்று எண்ணி கடந்து செல்ல நாம் சாதாரண கற்பனை உலகில் சஞ்சரிக்கும் மனிதர்கள் அல்ல. நித்தம் மாறும் உலகில் நடைமுறையை ஒன்றாக எதிர்நோக்கிய நம் பயணத்தில் வாழ்க்கையை யதார்த்தமாக அணுக நாம் நம்மை பழகிக்கொள்ள முயற்சித்தோம். இது சாதாரண காரியமா? இது ஒரு மாபெரும் மாற்றம் என்று எனக்கு உணர்த்தியது. ஆமாங்க, எதுக்கு எடுத்தாலும் ப்ளேம் பண்ணுறதோ இல்லை அசம்சன். ஒரு ப்ராப்ளம்னா சொல்யூஷனை தேடணும், இல்லை இன்னும் எப்படி பெட்டராக செய்யணும், அப்படி தான் யோசிக்கணும். இதான் விதி, எனக்கு கிடைச்சது இவ்வளோதான், என் நேரம் சரியில்லை, என் பிறப்பு சரியில்லை, என் வளர்ப்பு சரியில்லை, என் பெற்றவங்க சரியில்லை, அப்படிலாம் பேசக்கூடாது. ரொம்ப தப்பு. மாற்றிக்கிங்க, சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உன்னுள் நடக்கும் கருத்து மோதல் உன் எண்ணத்தை அலைவாய செய்வதை நான் பல முறை கண்டதுண்டு. கண்டிப்பாங்க, எந்த ஒரு கான்வர்சேஷனும் இப்படி பேசியிருக்கலாமோ, அப்படி அதை பற்றி பேசியிருக்கலாமோ, இதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற தாட் எப்போவுமே ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடலுக்கு அப்புறம் மனசுக்குள்ளே ஓடக்கூடிய விஷயம். அதை தான் சொல்கிறாரு. வாழ்க்கை நடைமுறை நிகழ்வாக எண்ணி பார்ப்பது என்பதும் பல பழைய விதிகளை தூக்கி எறிவது என்பதும் நாம் தொடங்கிய தாண்டுதலின் ஆரம்ப கட்டம். கவனிங்க, பழைய விதிகள். அதாங்க சிம்பிளாக சொல்லுவாங்க. இந்த ஒரு பாட்டில், ரஜினி பாட்டில் கூட சொல்லுவார், முன்னோர்கள் சொன்னால் கேட்டுக்கோ, வேலைக்கு ஆகாதென்றால் மாற்றிக்கோ. நம்ம தமிழ் பாட்டில் தத்துவங்களை யதார்த்தமாக எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி புரிய வச்சுருப்பாங்க. கவனிங்க பாடல் வரிகளை. அதுதான் இங்கேயும் சொல்ல வராரு. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் காரணம் என்று கூறப்படுவது நடைமுறையில் ஆராய்ந்தால் அது கற்பிக்கப்பட்ட காரணமாகவே உள்ளது. நம் தலைவிதி, நாம் செய்த பாவம், முற்பிறவி வினை, தெய்வச் செயல், கோள்களின் இருப்பும் அதன் விளைவும் என்று பலராலும் நமக்கு கூறப்பட்ட காரணங்கள், காரியங்களை தீர்மானிப்பதாக எண்ணினோம். நமக்கு நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரியான ரீசனால தான் நடக்குது அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி தானே கேட்டிருக்கோம். அதுதான் கற்பிக்கப்பட்டது. நாம், நமது செயல், நமது சிந்தனை எல்லாம் நமக்கு கற்பிக்கப்பட்டவை அப்படிங்கிறது உண்மை, சரிங்களா? அது அனைத்தும் சரியா அப்படிங்கிறது அவரவர் ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும். அதுதான் இங்கே நான் கேட்டுக்கிறது. தெய்வ பலம் வேண்டி பலரிடம் கடந்தும் நாம் பல நேரங்களில் இதனை பற்றி உரையாடல்களையும் மேற்கொண்டோம். கண்டிப்பாக புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட அவங்களோட அன்னைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதை பற்றி டிஸ்கஷன் நடக்கும். அதை இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட மோட்டிவாக இருக்கணும். இது என்னோட கருத்து. சில இடங்களில் ஒருமித்த குரலாய், சில இடங்களில் கருத்து வேறுபாடுகளையும் கொண்டோம். ஆயினும் நாம் கொண்ட கொள்கை என்பது நமக்கு பல தெளிவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதனை உனக்கு விளக்க வேண்டிய இக்கடிதம். நாம் காணும் குடும்ப வடிவம் என்பது பல படிநிலைகளை தாண்டி இன்று நம்முடன் இருப்பது. ஆமாங்க, இப்போ எப்படி சிம்பிளாக ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டில் OS வெர்ஷன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, எப்படி அதோட ப்ராப்ளம்ஸை ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க, இல்லை இன்னும் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிற கான்செப்டெல்லாம் வருதில்ல. அதனால தானே அடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் சிம்பிள் லைஃபும் அதே தான்.
விலங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு உன்னுள் ஏட்டளவில் மட்டும் இருந்தால் அதை திருத்திக்கொள். ஏனெனில் அதுதான் நிதர்சனம். மிக மிக யதார்த்தமான உண்மை இது. இது இயற்கையின் தேர்வு என்பதை அறிய வேண்டும். எண்ணமோ மனமோ கருத்தோ இவ்வுலகையும் மனிதனையும் படைத்திருந்தால் மனிதன் படிநிலை வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக போயிருக்கும். மனிதன் இவ்வுலகில் தோன்றிய படிநிலை வரலாற்றை இன்றளவும் ஒவ்வொரு தாயின் கருவில் தோன்றும் ஒரு செல் உயிரினத்தில் இருந்து அதன் மாற்றம் எவ்வாறு உள்ளது என்பதை கண்கூடாக ஒன்றுக்கு இருமுறை பார்த்த பின்னரும் நாம் மறுக்க முடியாது. மாசமானதுலேருந்து செக்கப் பண்ணுறதுலேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பர்டிகுலராக பேபியோட ஹெல்த்தை ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வளர்ச்சிக்கும் அதன் உள்ளே உள்ள முரண்பாடுகளே காரணம். இதனால் வளர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் முரண்பாடுகள் இன்றியமையாதவை. நான் கற்ற நூல்களிலும் தத்துவங்களிலும் என்னால் மறக்கவே முடியாத ஒன்று உன்னிடம் நான் பலமுறை உரையாடிய இயக்கவியல் விதிகள் தான். இதன் மூலம் நாம் நம்மை சுற்றி உள்ள இப்பொருள் உலகம், நம் சமுதாயம் மற்றும் நம் சிந்தனை ஆகியவற்றின் படிநிலை வளர்ச்சியையும் யதார்த்த கண்ணோட்டத்தில் மிக சுலபமாக கண்ணை மூடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தும் சிரமமில்லாமல் புலன்களை அடக்காமல் அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலைங்களா? இதற்கு ஆக சிறந்த தத்துவ மேதைகளான மார்க்ஸ் மற்றும் எங்கெல்ஸின் இவங்களை பற்றி கேள்விப்படலைன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். கார்ல் மார்க்ஸ் அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறுங்கிறது சமூகத்துக்காக அவர் எவ்வளவு சிரமப்பட்டு விஷயங்களை, குறிப்பாக தத்துவங்களை மனிதனோட சிந்தனைகளில் எப்படி விதைக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய பேசியிருப்பார். ட்ரை பண்ணி கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி சிம்பிளாக, ஏன்னா இப்போ தான் நம்மள்ட்ட டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளோ யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்கலாம் அதை சிம்பிளிஃபையாக ரொம்ப கிளாரிட்டியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேள்வி ஏங்கல்ஸ் அப்படிங்கிறவர் அவர் ஒரு ஃபாலோவர் தான். அவரோட ஃபாலோவர் அவர் கொடுக்கறத இன்னும் அழகாக அதை எடுத்து சொல்லக்கூடியவர் அவர். பல கட்டுரைகளும் படைப்புகளும் இருந்தாலும் உன்மேல் நான் கொண்ட அன்பினால் உனக்கு கூற விரும்புகிறேன். இதை நீ அறியும் போது நீ போதி மரம் இல்லாத புத்தனை விட, யோகங்களை கடந்த மகாவீரரை விட மிக எளிதில் நிதர்சனம் எது என்பதையும் இயற்கையின் தேர்வு என்பதையும் அறிவாய். இப்படின்னு அவர் முடிக்கிறாருங்க. சிந்தியுங்கள், வாழ்க்கை இன்னும் அழகாக வாழ முயற்சியுங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு கருத்தில் சந்திப்போம். வாழ்க நலமுடன்.